இன்னைக்கு நம்ம கட்டிங்ல பார்க்க போறது வந்து ஒரு சல்வார் பேண்ட் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆனா பேண்ட்ல வந்து நம்ம நிறைய வித கட்டிங் எல்லாமே பார்த்திருப்போம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேரோ பேண்ட், பென்சில் கட் பேண்ட், அதே மாதிரி பேரல், பெல்ட்ஸ், பூட் கட் இந்த மாதிரி வந்து நிறைய விதமா பார்த்திருப்போம். ஆனா சல்வார் பேண்ட் கூட நம்ம பார்த்திருப்போம். எப்படி ப்ராப்பரா வந்து மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எவ்வளவு லூஸ் வைக்கணும். இப்போ இடுப்பாண்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற அளவு அப்படியே வைக்க முடியாது சல்வார் பேண்டை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல எப்படி வந்து நம்ம லூஸ் வைக்கணும், எவ்வளவு வைக்கணும், அதே மாதிரி ஹிப் மெஷர்மெண்ட்ல நம்ம எவ்வளவு வைக்கணும், எல்லா டீடைலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன். நம்ம பேண்ட் கட்டிங் பண்ண போறது வந்து இந்த துணியில் தான் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். இதுல நான் சொல்ல போற முக்கியமான விஷயங்கள் 2-3 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சல்வார் பேண்ட் வந்து கட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால நான் சொல்ற மெத்தடை வந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில் தான் வந்து இப்போ நம்ம கட் பண்ண போறது. இந்த இடத்துல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டம் வச்சுட்டு கட் பண்ண போறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல வர வர இந்த இடத்துல வந்து இடுப்புடைய அளவு வச்சு கட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாட்டம் வந்து எவ்வளவு நம்ம மடிக்க போறோம்னா கரெக்டா 2 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து இங்க வந்து 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி மார்க் போட்டுக்கிறேன். இதுதான் வந்து கீழே ஃபோல்ட் பண்ண போறது 2 இன்ச்சு. ஏன்னா சல்வார் பேண்ட்டுக்கு வந்து இந்த 2 இன்ச் வந்து வச்சா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேண்ட்டுடைய லென்த்து, பேண்ட்டுடைய ஃபுல் லென்த்து வந்து பாத்தீங்கன்னா 38 இன்ச்சுங்க கரெக்டா. அந்த 38 இன்ச்சில் நம்ம மேல வைக்க போற யோக் பீஸ்னா தனியா வந்து யோக் மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த யோக் பீஸ் வைக்கிறது 7 இன்ச் வைக்க போறோம். அப்போ 38ல 7 இன்ச் வந்து போயிடுச்சுன்னா 31 இன்ச்சு. அப்போ அந்த பெல்ட் விட்டுட்டு அந்த 31 இன்ச் அளவு பண்ணிட்டு அங்க வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க 31, இந்த 31ல இருந்து கரெக்டா இந்த இடத்துல இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான அளவு. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1/2 இன்ச் கட்டிங் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா மார்ஜின்ல ஒரு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் லென்த் இது மார்க் பண்ணியிருக்கிறது 31 இன்ச். ஓகேங்களா? அப்போ 31 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேல வந்து பெல்ட் அதான் யோக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த யோக் வந்து ஒரு 7 இன்ச். அப்போ 31, 7, 38 கரெக்டா வந்துடும் அளவு. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க பாட்டம்க்கு வந்து லூஸ் எவ்வளவுனா 14 இன்ச். அப்ப அந்த 14க்கு பாதி 7 இன்ச் கரெக்டா இங்க இருந்து 7 இன்ச் வந்து இங்க வைக்கிறேன். இங்க சைடுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1 இன்ச். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபோல்டிங் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி போட்டிருக்கேன். இந்த பீஸை வந்து இப்படி டபுளா மடிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க 14 இன்ச்ல பாதி 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன்னா இங்க இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இங்க வருவோம். இந்த 31 இன்ச் லென்த் வச்சுட்டு இங்க மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல கரெக்டா இங்க ஸ்கேல் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன். பண்ணிட்டேனா? அதுக்கு அடுத்தது ஹிப் மெஷர்மெண்ட். ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 40 இன்ச். அப்போ அந்த 40 இன்ச் இருக்குன்னா நம்ம எவ்வளவு லூஸ் வைக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து ஒரு 5 இன்ச் வந்து லூஸ் வச்சு பண்ணுவோம் நார்மலான ஒரு பேண்ட்னா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 இன்ச் லூஸ் வச்சா பத்தாது. ஏன்னா சல்வார் பேண்ட் இதுல வந்து பிளிட் வந்து அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து பிளிட் வந்து ஒரு சில பேர் வந்து பேக்லயும் வைப்பாங்க, ஃப்ரண்ட்லயும் வைப்பாங்க, ஒரு சில பேர் சைட்லயும் வைப்பாங்க. ஆனா இதுல வந்து நம்ம கட்டிங் பண்ண போறது எப்படின்னா பிளிட் ஃப்ரண்ட்ல தான் வைக்க போறோம். அந்த ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அது எவ்வளவு தூரம் வருதோ ஃப்ரண்ட்ல மட்டும் கூட முடியலாம், இல்லைன்னா சைடு வரைக்கும் கூட வரலாம் பிளிட். அந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம கட்டிங் பண்ண போறோம். பட் கட்டிங் எப்படி பண்ணாலுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படி பிளிட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். அதே மாதிரி வந்து நான் இதுல எப்படி சொல்றேனோ அந்த விஷயத்தை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு பேண்ட்டுடைய லுக் எல்லாமே. ஆனா நீங்க தைக்கும் போது எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்தா பிளீட் வைக்க ஆரம்பிக்கணும், பேக்ல வந்து மேக்சிமம் வைக்காதீங்க. இப்போ அந்த இடத்துலயும் நான் உங்களுக்கு
கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த கோடு வந்து லாங்காகவே கொஞ்சம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு மார்க் தெரியுற மாதிரி. இப்போ இந்த அகலம் வந்து டோட்டலா அளந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்க வந்து தைக்கிறது போக கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க தைக்கிறது போக 19 இன்ச் இருக்கு இது வரைக்கும். ஸோ அப்போ 19 இன்ச் இருக்குன்னா டோட்டலா எவ்வளவு வரும்னா டோட்டலா 76 இன்ச் வரும். அப்போ 76 இன்ச் வருமே, ரொம்ப அதிகமா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிகமாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பில்லிட் வந்து இங்க வைக்க போறோம். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு லுக்கு வந்து அது நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்போ இது 31 இன்ச் லென்த் வச்சு மார்க் பண்ணல, அந்த இடத்துல இருந்து இங்க கரெக்டா 8.5 இன்ச் வந்து இறக்கிட்டு மார்க் பண்றேன். நல்லா பாத்துங்க, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இங்க இருந்து 8.5 இன்ச் இறக்கிட்டு மார்க் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, 7 இன்ச்ன்றது 14ல 17, அந்த மார்க்ல இருந்து இந்த ஷேப் வந்து இங்க எடுக்க போறேன். அது நீங்க பாருங்க. இது என்ன அளவுல கணக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? இது இந்த மார்க் எடுத்தீங்கல்ல, இது என்ன அளவு? அளவே எடுக்கலையே, அளவே எடுக்காம போட்டுட்டு இருக்கீங்க, அது என்ன கணக்கு? இதுடைய அகலமா? ஆமா, அதுதான் நான் சொன்னது. எப்படின்னா இதுடைய அளவு வந்து எவ்வளவுனா இது 40 இன்ச். இது வந்து என்னன்னா ஹிப் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க, சீட் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு சில பேர். இந்த ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட்ன்றது வந்து இங்க வராது, இந்த இடத்துல தான் இருக்கும் ஹிப் மெஷர்மெண்ட்ன்றது. பட் அதோடைய லூஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இது வரைக்கும் வந்துடும். இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா டை மெஷர்மெண்ட் வர மெஷர்மெண்ட் இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஹிப்பாண்ட இது லூஸ் வைக்கிறோமோ அதே லூஸ் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இது எப்படி நான் கணக்கு பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்க நார்மலா வந்து நேரோ பேண்ட் எல்லாம் நம்ம தைப்போம்ல, நேரோ பேண்ட், பேரல் பெல்ஸ், பென்சில் கட் எல்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இருக்கிற ஹிப் மெஷர்மெண்ட்டை விட ஒரு 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுவேன். இல்ல 6 இன்ச் வந்து வைக்கலாம் கொஞ்சம் தாட்டியா இருக்கிறவங்களுக்கு. ஆனா இதுல வந்து இது சல்வார் பேண்ட்ன்றதுனால இந்த சல்வார் பேண்ட்ல வந்து நம்ம எவ்வளவு லூஸ் இருக்கோ துணியில கிட்டத்தட்ட இப்போ இது பாத்தீங்கன்னா 76 இன்ச் வருது கரெக்டா. ஓகேங்களா? 76 இன்ச் வந்து இங்க வச்சிருக்கேன். அப்போ 76 இன்ச்னா 76ல 40, அப்போ 40 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ? 36 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 36 வந்து நம்ம ஃபில்ட்டா பிடிக்கிறோம். ஃபில்ட்டா பிடிக்கும் போது நம்ம மேல இருக்க டாப் வந்து ஃபிட்டிங்கா போடுவோம். அப்ப வந்து நமக்கு 36 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கனால புஷ்னு தெரியாதா? ஓகே, அந்த பேண்ட் வந்து புஷ்னு தெரியாதான்றீங்க. அதுக்கு தான் இப்போ டாப் வந்து ஃபிட்டிங்கா போடுவோம். டாப் ஃபிட்டிங்கா போடும்போது அதனால இந்த இஷ்யூ வந்து நமக்கு இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப புஷ்னு தெரியும். எந்த இடம்? இந்த இடம் சொல்றீங்க, ஹிப்பாண்ட சொல்றீங்க. ஓகே. ஸோ என்னன்னா அதுக்கு தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து பேண்ட்டை இந்த மாதிரி பேண்ட் வரும்போது கேதர் வைக்க கூடாது. கேதர் மீன் அதை இந்த மாதிரி வைப்பாங்க ஒரு சில பேர், இப்படி கிட்ட இப்படி பிடிச்சி தைப்பாங்க. அப்படி தைச்சோன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வந்து அதிகமா ஃப்ளோ இருக்கிற மாதிரியே காட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க இப்படி பிலிட் வந்து பிடிக்கணும். இப்படி பிலிட் வந்து பிடிச்சிங்கன்னா 1 இன்ச்சுக்கோ இல்ல 1.5 இன்ச்சு கூட நீங்க பிடிச்சிக்கலாம். பட் என்னன்னா நீங்க பிலிட் பிடிக்கும் போது ஃப்ரண்ட்ல இருந்தா பிடிக்க ஆரம்பிக்கணுமே தவிர பேக்ல இருந்து பிடிக்க ஆரம்பிக்க கூடாது. ஃப்ரண்ட்ல பிடிச்சிட்டு அது சைடு வரைக்கும் வந்தா கூட ஓகே தான். ஆனா ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க பிடிக்க ஆரம்பிங்க மேக்சிமம், அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நான் இதை வச்சிருக்கிறேன், எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறேன்னு சொன்ன உங்களுக்கு 36 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. 36 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்னா இருக்கிற அளவை விட அப்போ 36 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கும் போது அப்போ ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு சைடுக்கு பாதி, அந்த 36ல பாதி பாத்தீங்கன்னா 18 இன்ச்,
அப்போ ஒவ்வொரு சைடுக்கும் 18 இன்ச்சு, ஒரு காலுக்கு 18 இன்ச்சு, அதே மாதிரி இன்னொரு காலுக்கு 18 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்க போகுது. அப்போ அதை வந்து நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பிளிட் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெரிய இதுவா தெரியாது. பட் எதுக்காக நான் அவ்வளவு லூஸ் வைக்கிறேன்னா உங்களுக்கு அப்போதான் இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கும், அந்த சல்வார்ன்ற அந்த லுக்கே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பட்டியாலா மாதிரி வரும்ன்றீங்க. ஆமா, பட்டியாலா மாதிரி தான் இருக்கும். ஆனா பட்டியாலா வராது, ஃபுல் பட்டியாலாலாம் வராது இது. ஏன்னா துணி வந்து துணியுடைய அகலம் இவ்வளவுதான், கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டா இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு இங்க மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி லைட்டா ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் இதோடைய ஷேப் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. இதுதான் பேண்டுடைய ஃபுல் ஷேப். இது கீழே பாட்டம் 14 இன்ச்சு. இங்க வந்து இருக்கிற அளவை விட ஹிப் மெஷர்மெண்ட் பிளீட் வந்து நிறைய வரணும் அப்படின்றதுக்காக 36 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இப்போ அதே கணக்கு வந்து இங்கேயும் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன அட்டாச் ஆக போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோக்குன்னு சொன்னேன் இல்லையா, மேல 7 இன்ச் வந்து நான் யோக் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த 7 இன்ச் வைக்க போற யோக் தான் வந்து அட்டாச் ஆகும். அந்த யோக் வந்து என்ன கணக்குல வச்சு நான் உங்களுக்கு வெட்டுறேன் அப்படின்றத நான் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் இதை நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இந்த வளைவு எதுக்கு கொடுக்குறீங்க? இது இந்த வளைவா? ஆமா, இந்த வளைவு. இந்த வளைவுன்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சோம்னா அது வந்து கரெக்டா இருக்காது. இன்சீம் வந்து கொஞ்சம் இடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மலா வைக்கிற பேண்ட்டுக்கு. ஆனா இதுல வந்து நம்ம பிளிட் வைக்கிறதுனால நீங்க இந்த ஷேப் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்சீம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அதனால ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து நான் இங்க இப்படிதான் எடுத்திருக்கேன். ஆனா கட்டிங் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா இப்படி வரும். டோட்டலா அதை இப்படி இப்படி போயிட்டு இப்படி வரும். சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம கட்டிங் பண்ணணும். நான் உங்களுக்கு எதுக்கு இந்த இடத்துல மட்டும் போட்டு காமிச்சேன்னா, நம்ம அந்த இடத்துல இங்க ஷேப் வரப்போகுது பெண்ட், அதுக்கு தான் நான் போட்டு காமிச்சது. இப்போ நீங்க கேள்வி கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டிங் பண்ணும்போது இப்படி கட்டிங் பண்ணுவேன். சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல வெட்ட ஆரம்பிச்சிடலாமா? வெட்ட ஆரம்பிங்க. இப்போதைக்கு என்ன தேவைப்பட்டா கேட்கு. சரி, வாங்க இப்ப நம்ம கட்டிங் பண்ணிடலாம். இப்போ சரிங்களா, இந்த பேண்டுடைய இது வந்து கீழே கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இங்க வரப்போற யோக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலதான் அந்த யோக் பீஸ் வந்து வெட்ட போற. மேல பெல்ட், அதோடைய லென்த் பாத்தீங்கன்னா 7 இன்ச் சொல்லியிருந்தேன். டோட்டலா மொத்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 38 இன்ச்சு. 38 இன்ச்சுல அது வந்து 31 இன்ச் வந்து வெட்டிட்டோம் பேண்ட். மீதி வந்து 7 இன்ச்சு அதை வந்து இதுல வெட்ட போறோம். இங்க மேல வந்து எலாஸ்டிக் வரப்போகுது. இதுல அந்த எலாஸ்டிக்காக எவ்வளவு துணி விட போறேன்னா கரெக்டா 2.5 இன்ச் வந்து விட போறேன். இங்க இருந்து இங்க 2.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்கதான் வந்து எலாஸ்டிக் வரப்போகுது. ஸோ இங்க இருந்து 7 இன்ச்சு. இங்க பாருங்க, கரெக்டா 7 இன்ச்சு. இது எக்ஸ்ட்ரா மார்ஜின் கட்டிங்காக. அதே மாதிரி இங்கேயும்
அதே 7 இன்ச் வச்சு பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இது ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க. அதெல்லாம் 4ஆ மடிச்சு போட்டீங்க, இது 2ஆ மடிச்சிருக்கீங்க, சிங்கிளா மடிச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து அப்படிதான் வரும். ஏன்னா இடுப்பு வந்து மொத்தமே 32 தான் இல்லையா? அப்போ 32 கூட நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 6 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். ஏன்னா அதிகமாலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ 32னா அந்த 32 இடுப்புல வந்து 6 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 32 ஒரு 6 எவ்வளோ? 38 இன்ச்சு. 38 இன்ச்சு. அப்ப அந்த 38ல பாதி 19.25. கரெக்டா அந்த 19.25 இங்க வருதான்னு பாத்துக்கலாம். கரெக்டா வருது பாருங்க. 19.25 19.25 இங்க வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல இங்க வருது. சரிங்களா? அதனால நம்மளுக்கு இந்த துணியே வந்து போதுமானது. 4ஆ வந்து ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. நீங்க 4ஆ ஃபோல்டுன்றது இப்படி போட்டு எடுக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க. கரெக்டா? இப்படியா? இப்படி கேக்குறீங்களா? அது எப்படி வெட்டினாலும் கணக்கு ஒண்ணுதானே. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது ஒரே துணியை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 4ஆ ஃபோல்ட் பண்ணி வெட்டினாலும் சரி, இப்படி வச்சு வெட்டினாலும் சரி. இப்படி நான் எதுக்கு காட்டுறேன்னா பாக்குறவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன கணக்கு புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு தெரியல. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். இங்க வந்து எலாஸ்டிக்ல மடிக்கிறதுக்காக 2.5 இன்ச் வச்சிருக்கேன். எப்படி 2.5 இன்ச் வந்து கணக்கு பண்ணிருக்கேன்னா நம்ம வைக்க போற எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக். அப்ப அந்த 1.5 இன்ச் எலாஸ்டிக்னா கரெக்டா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? நம்ம இப்படிதான் வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் வந்துடும். இங்க நான் 2.5 இன்ச் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 1 இன்ச் வந்து மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா எலாஸ்டிக் போயிட்டு எலாஸ்டிக்ல இருந்து இப்படி மடிக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அதுக்கு தான் இந்த 1 இன்ச். அப்போ அந்த 1 இன்ச் தேவையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 இன்ச் கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்படி நீங்க மடிக்கும் போது அந்த 1 இன்ச் இருந்தாதான் அந்த எலாஸ்டிக்கு கீழே வரைக்கும் துணி வரும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க தையல் போடும்போது இப்படி துணி மடிச்சுட்டு எலாஸ்டிக் மேலேயே போடக்கூடாது. என்னைக்குமே சரி, எலாஸ்டிக்கு கீழே தான் வரணும். அப்போ இவ்வளவு துணியாவது இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும், நல்ல பினிஷிங்காவும் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த 2.5 இன்ச் வச்சுட்டு எலாஸ்டிக் மடிச்சிட்டோம். அங்கிருந்து இங்க 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இடுப்பு அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32. அந்த 32 கூட நம்ம 6 இன்ச் வந்து சேர்த்துக்கிட்டோம். 6 இன்ச் சேர்த்துக்கிட்டு அதுல என்ன கணக்கு வருதோ அதை வந்து இங்க அப்படியே வச்சுட்டு நான் கட் பண்றேன். சரிங்களா? ஒரு சில பேர் 7 இன்ச் 8 இன்ச் எல்லாம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அவ்வளோலாம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 6 இன்ச் வச்சா போதும். இருக்கிற இடுப்பு அளவை விட 6 இன்ச் வச்சா போதுமானது. சரிங்களா? இப்போ எலாஸ்டிக்ன்றனால 2.5 இன்ச் வச்சிருக்கீங்க. சப்போஸ் வர கிளைண்ட் வந்து எனக்கு நாடா வச்சு தைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எத்தனை இன்ச் விடணும்? அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாடா மட்டும் வச்சு தைங்கன்னு சொல்றாங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சோ வச்சுக்கலாம், 2 இன்ச்சோ வச்சுக்கலாம், போதுமானது. நீங்க 2.5 இன்ச் வைக்க தேவைப்படாது. ஆமா, எலாஸ்டிக் மட்டும் இந்த அளவு. ஆமா ஆமா. நீங்க அதே மாதிரி 1 இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறீங்கனாலும் அப்ப நீங்க 2.5 இன்ச் வைக்க வேணாம். 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு தைப்பாங்க ஒரு சில பேர் மெலிசா. சோ அந்த 1 இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னும் போது நீங்க அதுக்கும் 2 இன்ச் வச்சுக்கலாம். இல்ல 1.5 இன்ச் 1 இன்ச் எலாஸ்டிக்லாம் வச்சோம்னா அந்த அளவுக்கு கிரிப் இருக்குமா? கிடைக்கும். கிரிப் வந்து கிடைக்கும். பட் என்னன்னா மடங்கும். வந்து பேண்ட் போடும்போது இப்படி மடங்கிடும். சோ அப்படி மடங்காம இருக்கணும்னா நம்ம இந்த ஒரு 1.5 இன்ச் எலாஸ்டிக் வச்சு தைச்சா கரெக்டா இருக்கும். ஓகே, ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதை வந்து கட்டிங் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ இது நான் மார்க் பண்றேன் பாத்தீங்களா? இந்த மார்க்ல தான் வந்து தையல் போட போறது. இப்போ பேண்ட்டுடைய பெல்ட் வந்து கட்டிங் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸ் பேண்ட் இது வந்து பெல்ட்டு. ஸோ இதுதான் இங்கே வந்து அட்டாச் ஆக போகுது. சரிங்களா? இப்போ இது அட்டாச் ஆகுதுன்னா இதில் வந்து பிளிட் வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்ன இதுவும் ஈவனாக இருக்கு. அப்போ இது பிளிட் வந்துச்சுன்னா எப்படி? இது வந்து பெல்ட் வந்து பிளிட் ஆயிடுச்சுன்னா பெல்ட் பெருசாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ஒரே பீஸ் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பீஸு, ஒரு கால். இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு கால்.
ஸோ இந்த பெல்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு காலுக்கு தான் கரெக்டாக இருக்கு சரிங்களா. அப்போ இன்னொரு கால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இவ்வளோ வந்து ஃபுல்லாக பிளிட் வரப்போகுது சரிங்களா. இது ஃபுல்லாகவே பிளிட்டாக வரப்போகுது. பிளிட்டாக வரப்போகுதுன்னா ஒரு கால் மட்டும் பிளிட்டாக வரப்போகுதுன்னா அப்படி கிடையாது. ஸோ 2 காலுமே சேர்த்து ஈவனாக வந்து பிளிட்டாக வரும் இங்கே இடுப்பாண்ட. அப்போ வந்து அது லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா வேற? இல்லையா? சரி, ஓகே. சரி, பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.